அன்பான இதயம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இறைவனால் அருளப்பட்டதும் செல்வராசன் என்னும் பெயர் தாங்கிய அடியேனால் எழுதப்பட்டதும் ஏறக்குறைய 20,000 பாடல்களை கொண்டதுமான செல்வராமாயணம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவிய தொடரை இந்த தளம் மூலமாக நாம் வழங்கி வருகிறோம். இந்த காவிய தொடரின் கடந்த பகுதிகளில் நாம் செல்வராமாயண காவியத்தில் இருந்து 158வது பாடல் வரை வழங்கியுள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 159வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம். காலை புலர்தலும் விஸ்வாமித்திர முனிவரை வணங்கி அவரது ஆசியை ராமன் பெறுதலும். பாடல் எண் 159. அன்பரமே ஆக்கியோனும் அதை அன்பால் ஊக்கினனே, இன்ப ஊற்று பொங்கலை போல் எழுந்து வினை ஆக்கினனே, நின்ற முனி பதம் பணிந்தே நிலைக்கும் இன்பம் தேக்கினனே, வென்றிடுவாய் என்ற முனி வெற்றி பூக்கும் வாக்கினனே. இது அந்த 159வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அன்பரமே ஆக்கியோனும் அதை அன்பால் ஊக்கினனே என்ற முதல் வரிக்கான விளக்கத்தை காண்போம். அன்பென்னும் அறத்தையே தனது கொள்கையாக ஆக்கி அதையே பின்பற்றி வாழும் ராமனானவன் அந்த அறத்தை தனது அன்பின் நேர்த்தியான செயல்பாடுகளால் ஊக்கப்படுத்தினான். இன்ப ஊற்று பொங்கலை போல் எழுந்து வினை ஆக்கினனே என்ற 2வது வரிக்குரிய விளக்கம், ராமன் கொண்ட நேர்த்தியான ஊக்கத்தினால் இன்பமானது ஊற்றாக பொங்கி எழுவதைப் போல ராமன் தானும் அங்கே இன்ப ஊற்றாக பொங்கி எழுந்து தனது வினை என்னும் அறப்பணிகளை செய்தான். 3வது வரி, நின்ற முனி பதம் பணிந்தே நிலைக்கும் இன்பம் தேக்கினனே. அன்றைய நாளில் நடைபெறவிருக்கும் தன்வரிப்பு நிகழ்வில் பங்கேற்பதற்காக தனது கடமைகளை செய்து வந்த ராமன் அங்கே தம்முடன் இருந்த முனிவரும் தனது குருநாதருமான விஸ்வாமித்திரரின் பாதத்தை பணிந்தே அவரது உள்ளத்தின் பூரணமான வாழ்த்துக்களை பெற்றதன் மூலமாக நெஞ்சுள்ளே என்றென்றும் நிலைத்திருக்கும் இன்பமாகிய பேரின்பம் என்னும் இறை இன்பத்தை கண்டு அதை தனது நெஞ்சுள்ளே தேக்கி வைத்தான். வென்றிடுவாய் என்ற முனி வெற்றி பூக்கும் வாக்கினனே. அவ்வாறு இறை இன்பத்தை தன்னுள்ளே தேக்கி வைத்த ராமனை முனிவராகிய விஸ்வாமித்திரரும் வாழ்த்தினார். அங்கே ராமனுக்கு உறுதியாக ஏற்படும் வெற்றியையே வார்த்தைகளாக பூத்து வாழ்த்துகின்ற உயர்ந்த நிலையில் இருந்தே வெற்றி பூக்கும் வாக்கினன் என்று சொல்லி பாராட்டத்தக்க அளவில் வெற்றி தரும் நன்மொழிகளையே பூத்து வரும் வாக்கினை கொண்டவராய், நல்ல நாவினை கொண்டவராய் இருந்து வெற்றி விளைக்கும் வார்த்தைகளால் ராமனை மகிழ்ச்சியுடன் விஸ்வாமித்திர முனிவர் வாழ்த்தினார். இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 160வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.